ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மெய்மயக்கம். இது எந்த புக்குன்னு பார்த்தோம்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக். வாங்க லெசனுக்குள்ளே போவோம். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களையும் இறுதியில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொண்டதைப் போலவே மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், அதை கூட மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்களை பற்றி பார்த்துருப்போம். ஆனால் இப்போ பார்க்க போகிறது மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். இவ்வாறான எழுத்துக்கள் தமிழ் சொற்களையும் பிறமொழி சொற்களையும் கண்டறியவும் பயன்படுத்தவும் உதவுகின்றன. இதுவும் பார்த்திங்கன்னா இது தமிழ் மொழி சொற்களா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்கு உதவும். சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது தான் மெய்மயக்கம். ஒரு சொல்லுக்கு இடையில் மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது தான் மெய்மயக்கம் எனப்படும். இந்த மெய்மயக்கத்தை 2 வகையை பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா உடல்நிலை மெய்மயக்கம், மற்றொன்று வேற்றுநிலை மெய்மயக்கம் என 2 வகைப்படும். உடல்நிலை மெய்மயக்கம் பார்த்திங்கன்னா சாவரிசையில் இருக்கக்கூடிய இச்சு இந்த மாதிரி வருவது தான் உடல்நிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம்னா ஒரு எழுத்து அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு எழுத்து வந்திருக்கும். இதுதான் வேற்றுநிலை மெய்மயக்கம். ஒரே இனமாக இல்லாமல் வேறு இனமாக வரது தான் வேற்றுநிலை மெய்மயக்கம். ஃபஸ்ட்டு உடல்நிலை மெய்மயக்கம் பார்ப்போம். சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். தமிழில் இக், இச், இத், இப் ஆகிய மெய்யெழுத்துக்கள் தம் எழுத்துக்களோடு மட்டுமே சேரும். இதுதான் உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் ஆகும். இக், இச், இத், இப் ஆகிய மெய்யெழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்களாக தோன்றும். இந்த எழுத்துக்களின் அருகில் அவற்றுக்கு உரிய எழுத்து வரிசை மட்டுமே வருமா. இந்த எழுத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவற்றுக்குரிய எழுத்து மட்டுமே வரிசையில் வரும், பெரிய எழுத்துக்கள் வராது. இதுதான் உடல்நிலை மெய்மயக்கம். அந்த வரிசையில் இருக்க எழுத்து மட்டும்தான் வரும். அவ்வாறு வந்தால் அச்சொல் தமிழ் சொல்லாக இருக்காது. எடுத்துக்காட்டு பார்த்தோம் பார்த்திங்கன்னா அச்சம், இங்கே இச்சு கூட சாத அந்த வரிசையே வந்திருக்கு. அச்சம், மொத்தம், அப்பம், எச்சம், சாத்தான், கப்பம். இங்கே சில எடுத்துக்காட்டு இருக்குது. எடுத்துக்காட்டாக பக்கம் என்ற சொல்லில் பா கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் ஆ கூட்டல் அம் இக்கென்னும் மெய்யெழுத்து தொடர்ந்து இருமுறை வந்துள்ளதை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இக்கென்னும் மெய்யெழுத்து இருமுறை வந்திருக்கும். இதை பிரித்து பார்த்தோம். பக்கம் என்ற சொல்ல பிரித்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். இங்கே இக்கென்னும் மெய்யெழுத்து தொடர்ந்து இருமுறை வந்துள்ளதை பாருங்கள். இது போலவே இச்சு, இத்து, இப்பு ஆகிய எழுத்துக்களும் வரும். இது உடல்நிலை மெய்மயக்கம். அடுத்தது வேற்றுநிலை மெய்மயக்கம். இந்த பக்கமாக பிரித்து பார்ப்போம். பக்கமாக பா கூட்டல் இக், அடுத்தது காவை பிரித்தோம்னா இக்கு கூட்டல் அ. இங்கே 2 இக்கு வந்திருக்கும், ஒரே எழுத்து இருமுறை வந்திருக்கு. இது உடல்நிலை மெய்மயக்கம். அடுத்து வேற்றுநிலை மெய்மயக்கம். சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். இப்போ முன்னாடி பார்த்து உடல்நிலை மெய்மயக்கத்தில் அதே இனத்தோடு சேர்ந்து வரும். இங்கே பார்த்திங்கன்னா வேறு எழுத்து வரும். சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். தமிழில் இர், இழ் ஆகிய 2 மெய்யெழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற எழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வருமா. இந்த 2 எழுத்துக்கள் மட்டும்தான் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்களுடன் மட்டுமே சேர்ந்து வருமா. எனவே இவ்விரு மெய்யெழுத்துக்களும் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு மட்டும் உரியவையாகும். வேற்றுநிலை மெய்மயக்கத்துடைய எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இர், இழ், இந்த 2 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. இங்கே இருக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. தேர்தல், உயர்வு. அடுத்தது இழுக்கு பார்த்திங்கன்னா வாழ்பவன், சூழ்க, வேறு எழுத்து வந்திருக்கு. அடுத்தது இக், இச், இத், இப், இர், இழ் ஆகிய 6னையும் தவிர்த்து ஏனைய 12 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ளன. இங்கே இக்கு, இச்சு, இத்து, இப்பு பார்த்திங்கன்னா உடல்நிலை வந்துடுச்சு. இரும், இழும் வேற்றுநிலை மெய்மயக்கத்தை வந்துச்சு. மிச்சம் இருக்க 12 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ளன. இந்த 2த்துலேயும் வரும். மிச்சம் 12 மெய்யெழுத்துக்களும் பார்த்திங்கன்னா 2த்துலேயும் வரும். இவற்றையும் மெய்மயக்கம் என்றே கொள்ள வேண்டும். மிச்சம் இருக்க 12மே மெய்மயக்கம் என்றே கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். இட், இட்டில் பார்த்திங்கன்னா பட்டம், காட்சி.
அடுத்தது வெற்றி பயிற்சி, இதை தான் உடல்நிலையாகவும் வரும், வேற்று நிலையாகவும் வரும். இங்கில் அங்கனம் தங்கம், இஞ்சில் விஞ்ஞானம் மஞ்சள், இன்னில் தண்ணீர் நண்பகல், இந்தில் செந்நெறி தந்த. அடுத்தது அம்மா அம்பு, இன்னில் மன்னன் இன்பம், ஈல செய்யலாம் வாய்மை, இல்ல நல்லவன் செல்வம், இவ்விதம் தெவ்யாது. இல்லையில் பார்த்திங்கன்னா உள்ளம் கொள்கை. இது ரெண்டும் உடல்நிலையிலும் வரும், வேற்று நிலையிலும் வரும். அடுத்தது ஈரோற்று மெய்மயக்கம். அந்த ரெண்டு இல்லாமல் இன்னொன்று இருக்குது, அதுதான் ஈரோற்று மெய்மயக்கம். தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில் இழ் ஆகிய மெய் ஈரோற்றாய் வரும். அதாவது 3 மெய்களாக மயங்கி வரும், அதுதான் ஈரோற்றாய் வரும். 3 மெய்களாக மயங்கி வரும். இதனை தான் ஈரோற்று மெய்மயக்கம் என்பர். எடுத்துக்காட்டு பார்ப்போம். காய்ச்சல் நாய்க்கால். பார்த்திங்கன்னா உயர்ச்சி தேர்கால். இங்கே வீழ்ச்சி காழ்ப்புணர்ச்சி. இதுதான் ஈரோற்று மெய்மயக்கம். இதோட மெய்மயக்கம் முடியுது. தேங்க்யூ.